நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க கிச்சனுக்கு வாங்கியிருக்கிற அதே ஆர்கனைசர் கண்டிப்பாக உங்கள் கிச்சனுக்கு வாங்காதீங்க. நான் இப்படி தான் யோசித்து பிளான் பண்ணி வாங்கினேன். உண்மையாகவே இப்போ எனக்கு ஆக்சஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன். இந்த வீடியோவில் என்னோடய ஸ்மால் நான் மாடுலர் கிச்சனுக்கு நான் சில ஆர்கனைசர்லாம் வாங்கியிருந்தேன். எப்படி நான் என்னோடய கிச்சனை செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நான் ரொம்ப நாள் பிளான் பண்ணி தான் வாங்கினேன், சட்டுன்னு வாங்கலை. இந்த கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 கண்டெய்னர்ஸ் இருக்கும். இது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான். ஸோ இந்த 12 கண்டெய்னர்ஸுமே 615 ருபீஸ்க்கு நான் மீஷோவில் வாங்கினேன். சேம் ப்ராடக்ட் அமேசான்லேயும் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. நான் ஏன் இந்த கண்டெய்னர் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்கொயர் ஷேப். அதே மாதிரி இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தான். ஏன்னா இதோட லிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப டைட்டாக இருக்காது, பட் கரெக்டான டைட்டில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 12 பீசஸே 615 ருபீஸ் தான். நான் ஃபஸ்ட்டு காஸ்ட்லியான கண்டெய்னர்ஸ் தான் பார்த்துருந்தேன். கிளாஸ் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இந்த கண்டெய்னர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னோடய கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் முன்னே வச்சுருந்தேன். கூடவே கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர், கொஞ்சம் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உள்ளே என்ன க்ராசரி இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா கிச்சன் எப்போவுமே ஆக்சஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சமைக்கும்போதும் நம்ம ஸ்பீடாக சமைக்கும்போது கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போதைக்கு நான் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கினேன். நல்லாவே இருக்குது. 12 கண்டெய்னர்ஸ். ஸோ இதில் என்னென்ன க்ராசரிஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன், நான் எப்படி செட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது நல்லா கிளாஸ் லுக் தான் இருக்கும். ஆனால் இது பிளாஸ்டிக் தான். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த லிட்டில் லாக் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கிற மாடல் பொதுவாக பிடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் நம்ம அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி அதில் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உடையிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. டைட்டாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் இந்த மாதிரி லாக்லாம் எதுவும் இல்லாமல் அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கண்டெய்னர் நான் வாங்கினேன். ஸோ எப்போவுமே புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்கன்னா அதை கண்டிப்பாக வாஷ் பண்ணி அதை காய வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுவும் நம்ம இப்போ இதில் க்ராசரிலாம் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக வாஷ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சு இன்றைக்கே நான் அதை ஃபில் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ உடனே அப்படியே காயாது நம்ம வாஷ் பண்ணி வச்சதுமே. ஸோ நல்லா ஒரு வெட் கிளாத் எடுத்து அதை நல்லா நீங்கள் வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காய வச்சிங்கன்னா ஈஸியாக காஞ்சிரும். என்னோடய கிச்சனில் பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமே 2 ஷெல்ஃப் தான் இருக்கும். இந்த மாதிரி கிராசரி போட்டு அந்த டப்பாலாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு 3 ஷெல்ஃப் இருக்கும். ஒரு ஷெல்ஃப் நான் பூஜை ஷெல்ஃபாக யூஸ் பண்ணுறதுனால 2 ஷெல்ஃப் மட்டும்தான் நான் இந்த மாதிரி கிராசரி யூஸ் பண்ண முடியும், அதை வைக்க முடியும். அதுக்காக பிளான் பண்ணி தான் இந்த ஸ்கொயர் ஷேப் கண்டெய்னர் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ தொடச்சிட்டு அது எல்லாமே காஞ்சிட்ருக்கு ஃபேன் காற்றுல. இதுதான் அந்த ஒரு ஷெல்ஃபு. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஆர்கனைஸ்டாகவே இல்லாமல் கண்ட டப்பாலாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப முன்னாடி வாங்கின டப்பா, ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன புதுசில் வாங்கின டப்பா. அது எல்லாமே எதுவுமே தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருந்தேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் நமக்கு கல்யாணம் ஆகும்போதே வாங்கி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அம்மா வீட்டில். ஸோ அதெல்லாம் சென்டிமெண்டெல்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் தான் வீட்டில் இருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய டப்பாவில் நான் எல்லாமே 1/2 kg தான் வாங்குவேன். எல்லாமே இப்போ துவரம்பருப்பு இல்லை கடலைப்பருப்பு எல்லாமே 1/2 kg எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். துவரம்பருப்பு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கார்னரில் இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த ரேக்கும் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் நான் மளிகை சாமான் வச்சுருப்பேன். இவ்வளோ தான் நான் கிராசரி ஸ்டோர் பண்ணுற இடமே. எனக்கு எப்படின்னா மினிமலைஸ்டு கிச்சன் ரொம்ப பிடிக்கும். அதாவது நிறைய போட்டு நம்ம திங்ஸ் வாங்கி டம்ப் பண்ணிக்காமல் கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்கணும். ஆனால் அதுவே நமக்கு ஸ்பேஸ் நிறைய அடைக்காமலும் இருக்கணும். எல்லாமே அதிலே ஃபில் பண்ணிடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இப்போ அதிலேருந்து எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு அந்த ஷெல்ஃப் எல்லாமே நான் தொடச்சிட்டேன். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம புதுசாக வாங்கியிருக்க அந்த கண்டெய்னர்ஸ் அது எல்லாமே ஃபேனில் நல்லா காஞ்சிட்ருக்கு. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணணும். இல்லைனா பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ அந்த பழைய டப்பாவெல்லாம் எடுத்து நான் வச்சுட்டு இதில் இருக்கிற எல்லாத்தையுமே மாற்றி அந்த கண்டெய்னரில் தான் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். நான் ஏன் ஸ்கொயர் ஷேப்பில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஷேப் கண்டெய்னர் தான் நமக்கு ஸ்பேஸ் நிறையா அடைக்காமல் இருக்கும். இப்போ நீங்கள் ரவுண்ட் ஷேப்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எம்டி ஸ்பேஸ் நடுவில் நிறையா இருக்கும். அது ப்ராப்பராக இடத்த உங்களுக்கு ஆக்குப்பை பண்ணாது. நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்குப்பைடாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் 2 பேர் தான். நான் எல்லாமே 1/2 kg தான் வாங்குவேன். நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி அப்படிலாம் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்காக எனக்கு இந்த 1/2 kg கரெக்டாக இருக்குன்றதுனால நான் இந்த டப்பா வாங்கினேன்.
உங்கள் ஃபேமிலிக்கு இப்போ நீங்கள் குட்டியான கிச்சன் தான் இருக்குன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தான் மளிகை சாமான் வாங்க வேணாம். நீங்கள் எல்லா டப்பாவையுமே வந்து 1/2 kg டப்பாவே உங்களுக்கும் சரியாக தான் இருக்கும். நம்ம பருப்புலேயே பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு மட்டும்தான் நமக்கு சீக்கிரமாக காலி ஆகிடும், ஏன்னா அடிக்கடி சாம்பார்லாம் வைக்கிறதுனால. மற்றபடிலாம் வந்து நிறையா நமக்கு வாங்கணுன்ற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். குட்டி ஃபேமிலிக்கு சொல்கிறேன். ஸோ நான் இந்த ஆர்கனைசர்லாம் வாங்கணுன்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு நோட் பேப்பர் எடுத்து பர்ஃபெக்டாக எழுதிட்டேன். என்ன பிளான் பார்த்திங்கன்னா, நான் எத்தனை டப்பா எனக்கு தேவைப்படுது, ஸோ அதில் என்னென்னலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம், எத்தனை கேஜி டப்பா வாங்கினா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது எனக்கு 1/2 kg கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வந்து துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய், டீ தூள், காஃபி தூள், சர்க்கரை, அப்புறம் வந்து ஃபில்டர் காஃபி பவுடர், அப்புறம் வந்து இன்னும் சில சர்க்கரை இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நான் எல்லாமே என்னென்னு காட்டுறேன். அது எல்லாமே நான் வந்து நோட் பண்ணேன். எனக்கு வந்து இந்த 12 பாக்ஸஸே கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு, இந்த வெள்ளை உளுந்தம் பருப்பு. அதுக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன். ஸோ உங்கள் கிச்சனுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் கரெக்டாக இருக்குமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கிச்சனுக்கு எது சரியாக இருக்குமோ அது வாங்கினா மட்டும்தான் நமக்கு ரொம்ப ஆக்சஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ உங்ககிட்ட கிச்சன் ஷெல்ஃப் நிறையா இருக்குது, தாராளமாக நிறைய பொருள் வைக்கலாம்னா நீங்கள் வேறு ஷேப் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஷேப் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஷெல்ஃப் ரொம்ப கம்மி. ஸோ வந்து எனக்கு இருக்கிற இடத்த கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த ஆர்கனைசர் வந்து யூஸ் பண்ணேன். இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா 12 பாக்ஸஸில் நான் வந்து இந்த மிளகாய் தூள், அப்புறம் வந்து பாசிப்பருப்பு, அப்புறம் நாட்டு சர்க்கரை, ஒரு டப்பாவில் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த சக்தி மிளகாய் பவுடர், அப்புறம் பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, அந்த மசாலா பேக்கெட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு டப்பாலேயே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதுக்கும் ஒரு டப்பா வச்சுருக்கிறதுக்கு நம்ம இடமும் கிடையாது நம்மக்கிட்ட. அந்தளவுக்கு எனக்கு நிறைய வாங்கி அடுக்கவும் பிடிக்காது, அதுக்காகத்தான். ஸோ மசாலான்னு வரும்போது அந்த ஒரு டப்பா எடுத்தாலும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுவும் நான் 50 கிராம்ஸ் பேக்கெட் தான் வாங்குவேன், பெரிய பேக்கெட் வாங்க மாட்டேன், அதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா டீ பவுடர். ஸோ இந்த 12 டப்பா வந்து 12 அந்த மளிகை சாமான் எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ தான் எனக்கு பார்க்கவே ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குது. முன்னே ரொம்ப பெரிய பெரிய டப்பா வச்சுட்டு டப்பாலாம் பார்த்திங்கன்னா நான் கால்வாசி கூட ஃபில் ஆகிருக்காது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது எல்லாமே எம்டியாக தான் கிடக்கும். எதில் எது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டாக சமைக்கும்போது சுத்தமாக தெரியாது எதில் எதை வைக்கணுன்றதே. பயங்கர கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. அதுவே நமக்கு சம்டைம் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இந்த 12 பாக்ஸஸும் நான் அடுக்கி வைக்கும்போது கூட எது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணணும் அதை ஃப்ரண்ட்டில் வச்சுக்குவேன். எது வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறனோ அதை மட்டும் உள்ளார கீழ்ப்பக்கமாக அடுக்கி வச்சுக்குவேன். ஃபில்டர் காஃபி பவுடர், அப்புறம் வந்து பாசிப்பருப்பு, நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் நான் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அது வந்து நான் அடியில் அடுக்கி வச்சுக்கிட்டேன். ஸோ எந்த பாக்ஸ் எங்கே இருக்குமோ அது அங்கேயே தான் இருக்கும். அடிக்கடி அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டேன் நான். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணிக்காமல் இருந்தேன்னா நமக்கு வந்து கன்ஃபியூசிங் ஆகாமல் அதுவே நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும் மைண்டில். ஸோ ரிமைனிங் இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி, நெய் டப்பா, ஒரு ட்ரே போட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் நான் வச்சுருக்கேன். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த நல்லெண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக ஆயில் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லி வச்சுருக்கேன், ப்ரூ காஃபி பேக்கெட் வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இந்த ஷெல்ஃப் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். நீங்களே இந்த ஷெல்ஃப் முன்னே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கிளம்ஸியாக இருந்துச்சு, ஒரு ஆர்கனைஸ்டாகவே இல்லை, எனக்குமே பார்க்குறதுக்கு நீட்டாகவே இல்லை. ஸோ அதனால இப்போ மாற்றிட்டேன். ஸோ 2வது ஷெல்ஃப் இது தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஷெல்ஃப். இது ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பா தான் முன்னே அடுக்கி வச்சுருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா அது எல்லாமே மினிமலைஸ்டாக வச்சுக்கிட்டேன். இப்போ நான் இந்த பல்காக ஸ்டோர் பண்ணுவோம் பார்த்திங்களா, மிளகாய் பொடிலாம் ஊர்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வருவேன், சர்க்கரையும் நிறையா வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி புளிவாளி, அப்புறம் வேர்க்கடலை, இதெல்லாம் நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் உளுந்து, கருப்பு உளுந்து, இதெல்லாம் ஊர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி பல்காக ஸ்டோர் பண்ணுறதை மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் போட்டு நான் அந்த ஷெல்ஃபில் வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஷெல்ஃபை பார்க்கும்போதே அவ்வளோ மினிமலைஸ்டாக இருக்குது. அப்புறம் இந்த ரேக் வந்து நான் இதுவுமே அமேசானில் வாங்கினேன், உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இது வந்ததுக்கப்புறம் எனக்கு பயங்கர யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஏன்னா என்னோடய கேஸ் ஸ்டவ்க்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன், எல்லா மசாலா டப்பாவும் இங்கே தான் இருக்கும். ஸோ அந்த ரேக்குமே வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். எல்லாமே அடுக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய டாஸ்க் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போடணும். ஸோ நிறைய தேவையில்லாததெல்லாம் இருந்துச்சு, நிறைய கத்திலாம் வாங்கி அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை, பழசாக மாறி போச்சு, ரஸ்ட்டே ஃபார்ம் ஆகிடுச்சு. அதெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுட்டேன். ஸோ இப்போ பார்க்குறதுக்கே எனக்கு செம்ம நீட்டாக இருந்துச்சு, ஒரு பயங்கரமாக ஒரு பாசிட்டிவ் லுக்காக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் எப்போவுமே நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நின்று அதை பார்த்து ரசிப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை. கோலம் போட்டால் கூட அப்படி தான் பண்ணுவேன். வீடு க்ளீன் பண்ணாலும் ஒரு மூலையாக நின்று அதை வேடிக்கை பார்ப்பேன், நம்ம பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் முடிச்சு செம்ம டயர்டாகிடுச்சு. ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு ஷாப்புக்கு போயிட்டு கொஞ்சம் க்ராசரிஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸு. நாங்கள் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸும் சுண்டல்னு சாப்பிடுவோம். நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். அதே மாதிரி வீக்லி ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக கீரை சேர்த்துக்குவேன்.
ஈவினிங்கில் ஃப்ரெஷ்ஷாக கீரை வரும். ஸோ ஒரு 5:30க்கு போனால் தான் கீரை கிடைக்கும். முன்னாடி நாளே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நம்ம நைட்டு சீரியல் டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த டைமில் நானும் ஹஸ்பண்ட் உட்காந்து க்ளீன் பண்ணி வச்சுருவோம் இந்த கீரையை. க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே எழுந்தவுடனே இதை வந்து நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அந்த கீரையை அதில் போட்டுட்டேன்னா இந்த மண் எல்லாமே டெபாசிட் ஆகிடும். நம்ம ஒரு 1/2 hourக்கு அப்புறம் தான் சமைக்க ஆரம்பிக்க போகிறோன்னா, ஸோ எடுத்து அதுக்கப்புறம் 2-3 நாளாக சலசினிங்கனாலே உங்களுக்கு அந்த மண் எல்லாமே வந்துடும். ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நாளைக்கு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் இந்த இது வெள்ளரிக்காய், கிரேப்ஸு, வாழைப்பழம், ஸோ அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பிராணி இது தான் வாங்கியிருக்கேன், ஒயிட் மஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஸ்டிக் டைப்பில் வருது, ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் நிறைய ஃப்ராக்ரன்ஸில் வருது. ஸோ இன்றைக்கி இது ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டிக் டைப்பில் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் ஃபுல்லாக அதை ஏற்றி வைப்பேன். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும் எடுத்து அதை 2ஆக கூட நம்ம உடச்சிக்கலாம். உடச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஏற்றலாம், உடனே காலி ஆகிடும் இல்லையா, அதுக்காக நான் வந்து அப்படி பண்ணுவேன். இது கூட வந்து ஒரு ஸ்டாண்டுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஸ்டாண்டில் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா எனக்கு பார்த்திங்கன்னா வீடு வந்து பயங்கர இந்த ஃப்ராக்ரன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற அந்த பொருள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபினாயில் கூட நான் வந்து ரொம்ப யோசித்து செலக்டிவாக தான் வாங்குவேன். ஏன்னா அதோடைய ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கலரில் இருக்க பார்த்திங்களா, அதோடைய ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. ரோஸ் ஃப்ளேவர் தான், அது வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால நான் இப்போ சாம்பிராணியும் மாற்றிட்டேன். முன்னே வச்சுருந்ததோடைய அந்த வாசனை வந்து எனக்கு ரொம்ப பழக்கமாகிடுச்சு. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக வாங்கலாமேன்னு வாங்கினேன். இந்த மாதிரி வீடே ரொம்ப வாசனையாக இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். மில்க் பிக்கீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பிஸ்கெட் இல்லை ரஸ்க்கு வந்தாலும் டீ காஃபியில் இந்த பழைய மில்க் பிக்கீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இது. அதை தொட்டு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பால்கோவா வச்சுருந்தாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே பில்லிங் செக்ஷன் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. எனக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா அடிக்கடி வீட்டில் செய்வேன், அதுக்காக பட்டர் வாங்கிட்டு வந்திருந்தேன். சக்கரவள்ளி கிழங்குலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாளைக்கு எங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி எப்போவுமே வந்து வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்திருப்பேன். முன்னாடியே பிளான் பண்ணிவிடுவேன் என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மஞ்சள் வந்து ஒரு டப்பா வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். எப்போவுமே நான் ஒரு வீக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நெக்ஸ்ட் வீக் என்னென்ன காயெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அதையுமே நான் நோட் பண்ணிவிடுவேன். ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியான காய்கறி சாப்பிடாம எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த வீக்லி 4 times கீரைன்றதையும் நான் வந்து என்றைக்கு வாங்கணும், இப்போ வீட்டில் வேறு ஏதாச்சும் காய் நிறையா இருக்குன்னா ஸோ அன்றைக்கி வாங்க மாட்டேன். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். எந்தெந்த க்ராசரிலாம் தீர்ந்து போச்சோ அது எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். பிளாஸ்டிக்கை விட ஆனால் வந்து ஸ்டீலும் கிளாஸ் கண்டெய்னரும் தான் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் ஏன் பிளாஸ்டிக் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக கிளாஸ் கண்டெய்னர் தான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இந்த ஸ்பேஸ் இஷ்யூ தான் எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் வாங்கணும்னு ஆசை. அந்த மாதிரி கிடைக்கல. அப்படி கிடைச்சாலும் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி கொஞ்ச நாள் இதை வாங்கி யூஸ் பண்ணுவோமே தான் வாங்கினேன். பட் உண்மையாகவே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதில் நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணணும், செட்டப் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கிறீங்கன்னா, உங்கள் கிச்சன் என்னோடய கிச்சன் மாதிரி ஒரு நான் மாடலர் சிம்பிளான கிச்சன்னா அதுக்கு எந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இல்லை ஆர்கனைசர் வாங்கினா கரெக்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. யோசிச்சுட்டு அந்த ப்ராடக்டை வாங்குங்க. அப்போ தான் உங்கள் கிச்சனுக்கு வந்து அது செட் ஆகும். எனக்கு வந்து ஷெல்ஃப் இல்லைன்றதுனால தான் இந்த ரேக் வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்லேயே ஒரு ரேக் இருக்குது பார்த்தீங்களா, சாம்பார் பொடி அதில் வந்து 5 டப்பாலே எல்லாமே அடங்கிடும். அப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, அந்த ஸ்பைசஸ்ஸு. ஸோ இதெல்லாமே நான் இங்கேயே வச்சு முடிச்சிடுவேன். உப்பு டப்பா எல்லாமே இங்கேயே இருக்குது. எனக்கு ரிமைனிங் இருக்கிறது அந்த 12 செட் வாங்கினேன் இல்லைங்களா, அதில் வச்சுருப்பேன். பல்காக ஸ்டோர் பண்ணுறது மேலே வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு வந்து டப்பா தேவையே படலை. கரெக்டாக இருக்குது இதுவே. அப்படியே தேவைப்பட்டாலும் மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுருக்கேன், அந்த ஷெல்ஃபில் நான் வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி யோசித்து பிளான் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்கள் கிச்சனுமே பயங்கர ஆக்சஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த கிச்சன் செட்டப் பண்ணி எனக்கு மத்தியானம் 2 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பால்கோவாவை இப்பயே பிரிச்சாச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னர் வேலை இருக்குது இதுக்கப்புறம். ஸோ நான் வந்து அந்த பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி நைட்டே நம்ம காய வச்சிட்டோன்னா ஃபேனில் காற்றுலேயே நல்லா காஞ்சிரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே எடுத்து அதை நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டேன். ஸோ வந்து இதை வாஷ் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது. பட் வாஷ் பண்ணி தானே ஆகணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சில பிளாஸ்டிக் டப்பாலாம் கொஞ்சம் குவாலிட்டி இந்த சிக்னோரா வேர் இதுலேருந்தெல்லாம் நான் வாங்கியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நான் வந்து தொடச்சிட்டு ஹாலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரமாக சில ஸ்பேஸ் இருக்கும், அங்கே போய்ட்டு நம்ம காய வச்சிடலாம் அப்படின்னு பிளான் தான். ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய கிச்சன் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலர் டப்பாலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன்.
எனக்குமே பார்க்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பெரிய டப்பாவில் தான் நான் வந்து சுண்டல்லாம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிடுவோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுவுமே நான் சின்ன சின்ன பேக்கெட் வாங்கிட்டு வந்து இந்த டப்பாலே வச்சுக்குவேன். அதுக்கும் இப்போ கொண்டக்கடலைக்கு ஒரு டப்பா, அப்புறம் வந்து மற்றபடி நிறையா இருக்குல்ல, மொச்சை, கொள்ளு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி டப்பா வச்சோன்னா சுத்தமாக இடம் பத்தாது. ஸோ அதுக்காக ஒரு பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பா எடுத்துகிட்டு இந்த மாதிரி காராமணி, அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, இது எல்லாத்தையும் நான் இதிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்பேஸ்க்கும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ வந்து எல்லாமே காய வச்சாச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் அந்தந்த பிளேஸில் அடுக்கி வச்சிட வேண்டியதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் புதுசாக கிச்சன் செட்டப் பண்ணணுன்னா இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கும் நிறையா ஐடியாஸ் தோணிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.